சற்று நேரம் நானும் உன் தந்தையாரும் ஏதாவது யோசனை இருந்தால் பார்க்கலாம். அகட்டுவார். சுவாமி, அப்படி இருந்தாலும் இந்த 36 மாதமா குழந்தை பிறை கிடையாது என்று நம்மளுடைய பிள்ளையாகப்பட்டவள் அளந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். இதுக்கான ஆலோசனை சொல்வதற்கு யாரும் ஆள் கிடையாது. நம்ம என்ன செய்ய போறோம் அண்ணா? மகளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாம் இல்லையா? ஆமா. கணேசிலியை அப்பா, தாயும் தந்தையும் உனக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லி உனக்கு என்ன பயன் இருக்க போகிறது? அப்படி இருந்தாலும் உலகத்தில் உன்னை போல் கஷ்டம் ஒருவருக்கும் வரக்கூடாது. எங்களை போல் துன்பம் யாருக்கும் இருக்கக்கூடாது. பிள்ளையானவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் நானும் உடைய தாயும் படக்கூடிய வேதனை உலக மக்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் கண்ணே, ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையை பார்த்து, ஒரு மகளை பார்த்து எப்போது சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா? எப்பொழுது நாங்கள் எப்போது சந்தோஷப்பட்டோம் கண்ணே? உன்னை மலைக்கோலத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் கண்ணே. நானும் பார்க்கும்போது மன மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தும் கண்ணே. ஆனால் இப்போது பார்த்தால் கண்ணே உன்னை விதவையாக போது கண்ணே மனம் வேதனையோ அரண்மனையில் அமர்ந்திருக்கும் போது உன்னை இந்த விதவை கோலத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகமே மூழ்கியதை போல் எங்களுக்கு மனவேதனையாக இருக்குதுடா கண்ணே. அதனால கண்ணே தேவி, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? யார் குடியை நான் கெடுத்தேன் தலைவா? குறைவல்ல மனத்தேனோ, குறையே குறைந்தேனோ, குறைவல்ல மனத்தேனோ, இல்லை என்று வந்தவரை பின்னே வர சொன்னேனோ. சுவாமி, யாருக்கு நாம் தீங்கு செய்திருப்போம்? யாருக்கும் எந்த ஒரு தீவனையும் நம்ம நினைத்தது கிடையாது இல்லையா? யார் குடி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை நாம் கெடுத்திருப்போம். உலகத்தில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள். அப்படி மன்னனாகிய நம்மிடத்திலே வந்து, ஐயா எனக்கு உண்ண உணவில்லை, உடுத்த ஆடை இல்லை, ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று நம்மை கேட்டவுடனே இப்போது கிடையாது, உனக்கு தரவும் இயலாது, நீ பிறகு வா என்று நான் சொல்லி இருப்பேனோ? அதனால் வந்த பாவமாய் இருக்குமா கண்ணே? கண்ணே சில்லிகை, அப்படி இருந்தாலும் உலகத்தினுடைய ஏச்சுக்கு பேச்சுக்கு நீ இப்போது ஆளாகி இருக்கின்றாய். உன்னுடைய கணவனை இழந்து விதவி கோலத்தில் இருக்கின்றாய். பிள்ளையாவது பிறந்திருந்தால் பெரும் மகிழ்ச்சி நீ அடைந்திருப்பாய். இருந்தாலும் கண்ணே, நீ எப்படி இந்த புவியில மனம் பொறுமையோடு நீ வாழணும் தெரியுமா? எப்படி கண்ணே? மங்கையாக நீ பிறந்து இழந்து பண்போல நீ
மண்போலடி பிறந்து மன்னவனை இழந்து மண்போலடியோ பொறுமையாக வளர்ந்தார். கண்ணே அருமை மகளே சொல்லுங்கள் தந்தையாரே. மங்கையாக நீ பிறந்து நான் பிறந்து உன்னுடைய மன்னவனை இழந்து நான் இறந்தது ஒரு பாவி. இந்த மண் போல நீயும் கண்ணே பொறுமையாக நீ வாழணும் கண்ணே. புவி என்று சொல்லக்கூடிய உலகமாக இந்த மண் மீது மக்களாகிய நாம் எத்தனையோ இலிசைகள் எல்லாம் செய்கிறோம் இல்லையா? அதையெல்லாம் இந்த பூமி தாய் பொறுத்துக் கொள்கின்றாள். அதை போன்று மண்ணுக்கும் மேலாக நீ மனப்பொறுமையோடு நீ வாழணும்டா கண்ணே. தந்தையாரே, இப்படி ஒவ்வொரு நாளும் அளந்து புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறோம். இருந்தாலும் என்னுடைய மனக்கவலை தீரவில்லை கண்ணே. அதனால நமக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும், உனக்கும் ஒரு வழி கிடைக்கும். அதனால் நாம் மூவருமாக இருந்து அரண்மனையில ஆலோசிப்போம். ஏதாவது கடவுளுடைய ஆசி நமக்கு கிடைக்குமா என்பதை பார்க்கலாம். வரும் கண்ணே.